இன்றைக்கி பரங்கிக்காய் புளிக்கறி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் பரங்கிக்காய் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து செவந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கிறேங்க. தக்காளியையும் நல்லா சுருள வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கின பிறகு தட்டில் எல்லாத்தையும் மாற்றி அப்படியே எடுத்து வச்சிடலாங்க, ஆறட்டும். அதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க, காய் வேகிறதுக்காக. ஊற்றிட்டு இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து அது வேக வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம வதக்கி வச்சதை ஆறி இருக்குங்க, மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. காயோடு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. புளி தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் தணலில் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு இந்த மாதிரி வருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த பரங்கிக்காய் புளிக்கறி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை கூடயும் சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.